அந்த மௌலுது வீட்டுக்கு போய் மௌலுதை ஓதும் போது என்னுடைய அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறேன், இது என்ன பாடல் வரிகள் இப்படி இருக்குதே, இதை ஓதலாமா? ரசூலுல்லாவே நேர்ல யா ரசூலுல்லாஹ், யா சையதி, என்னுடைய தலைவரே, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குதுபியதி, என்னுடைய கையை பிடிச்சுக்கோங்க, மாலிசி வாக்கவலா, எனக்கு உங்களை தவிர வேற யாரும் இல்லை, நான் யாரையும் நம்பி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வாசகம் வருது. இது எப்படி உயிரோட இருக்கிற ஒருவரை பார்த்து பேசப்படுகிற மாதிரி ஒரு பைத்தா இருக்குதே, இதை நம்ம படிக்கிறோமே, யாரையும் நம்பி இல்லைன்னு சொல்லி உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது, வேற யாரையும் நம்பி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எப்படி நம்ம ஓதலாமா? இது சிறுக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல கொண்டு வச்சிருக்கிறோமே அப்படின்ற அடிப்படையில இது சரியான்னு கேட்டேன். அவர் நான் கேட்க வர்ற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு எங்க தலைமை இமாம்கிட்ட, அப்ப எங்க ஊர்ல பேசுமாம், அவங்கள்ட்ட சொல்லு, நீ இதை ஏன் என்கிட்ட கேட்கற, எனக்கு தெரியுது, என்னசியா விதி கூப்பிட்டா நான் வரணும், ஓதணும், போகணும், அதனால நான் வர்றேன், படிக்கிறேன், எனக்கு தெரியத்தான் செய்யுது, நீ அவர்கிட்ட போய் கேளு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது கலீமுத்தீன். எனது ஊர் தூத்துக்குடி மாவட்டம் வேட்பாளகரம், கடைநல்லூர் ஃபைவுல் அன்வார் அரபி காலேஜில் 5 ஆண்டுகள் படித்து பட்டம் பெற்றிருக்கிறேன். மதரசா காலங்களில் மௌலுது ஓதிய அனுபவங்கள் நிறைய உண்டு. எங்க மதரசால எப்படி அப்படின்னு சொன்னா, 4ஆம் ஆண்டு மாணவர்கள்ல இருந்து 7ஆம் ஆண்டு பயிலக்கூடிய பட்டப்படிப்பு மாணவர்கள் வரைக்கும் மௌலுது ஓதுவதற்கு வெளியே அனுப்புவாங்க. வெளியே வீடுகளில் மௌலுது ஓதுவதற்கு அழைத்து மதரசால கேட்பாங்க, அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 4ஆம் ஆண்டு பயிலக்கூடிய அந்த மாணவர்களை அனுப்பி வைப்பாங்க. 5ஆம் ஆண்டு மாணவர்கள், 6ஆம் ஆண்டு மாணவர்கள், 7ஆம் ஆண்டு மாணவர்கள் அப்படி அனுப்புவாங்க. அதுல முறையா 4ஆம் ஆண்டு மாணவர்கள் போயிட்டாங்கன்னா அடுத்த முறைக்கு 5ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்படி அடுத்தடுத்து யாருக்கு எந்த முறையோ அப்படி வருதோ அந்த மாதிரி அனுப்பி வைப்பாங்க. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு கீழே வரக்கூடிய மாணவர்கள் ஏழ்மை நிலையில இருக்கிற வீடுகள்ல இருந்து அழைப்பு வந்துருச்சுன்னு சொன்னா அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கீழ்நிலையில படிக்கிற 4ஆம் ஆண்டு மாணவர்களை அனுப்பி வச்சிருவாங்க. நீங்க அங்க போய் ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. போன தடவை தானங்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்லை நீங்க போயிட்டு வாங்க, இப்போ இங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, எங்களுக்கு அடுத்து வேலை இருக்கு, நீங்க எதுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அடுத்து பெரிய இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இப்படி அதாவது பணக்கார வீடுகள், ஏழை வீடுகள்னு பிரிச்சு மாணவர்களே அந்த பாகுபாடு காட்டி அதை பிரிச்சு அதிகமாக தரக்கூடிய அந்த பயனை அவங்க பெற்றுக்கொள்ற மாதிரி ஒரு ஏற்பாடை மாணவர்களுக்குள்ளேயே அப்படி பண்ணிக்கிடுவாங்க. இப்படி நடக்கும். ஏழைகள் வீட்டுக்கு அழைப்பு விரும்பி கூப்பிட்டாங்கன்னா, அது நம்ம ஓய்வெடுக்கிற நேரம், அசர் தொழுகைக்கு பிறகு மகரிப் தொழுகைக்கு வரைக்கும் எங்களுக்கு ரெஸ்ட் நேரம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல நம்ம வாக்கிங் போய் டீ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல மௌலுது ஓதக்கூடிய கூப்பிட்டுருக்காங்க, இந்த நேரத்துல மௌலுது ஓதுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், போய் ஓதுனா வீடு இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிடுவோம். பார்த்துக்கிட்டு கவனிக்கிறது யாரும் தெரியல அப்படின்னு சொன்னா அந்த பேப்பரை புரட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய பைத்தெல்லாம் அந்த பாடல்களை அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு குறிப்பிட்ட சில பாடல்களை மட்டும் ஓதிட்டு அப்படியே வந்துடுவோம். இந்த சல்லுபீனா பின்தி மாமி, சலாத்துன் சலாமுன் உமா சர்மதா, இப்படியான பெரிய பைத்துகள்லாம் இருக்கும். அந்த பைத்தெல்லாம் விட்டுட்டு மற்ற சின்ன சின்ன யானபி சலாம் அலைக்கெல்லாம் நின்று ஓதுவாங்க. அப்போ அந்த மாதிரி பாடல்களை கண்டிப்பாக அதை ஓதிடுவோம். ஏன்னா அதை நீங்கள் ஓதலையேன்னு கேட்கறதுக்கு உண்டான அவங்களுக்கு அது தெரியும். அதனால அதை என்ன செய்வோம், பேப்பரை புரட்டி சீக்கிரமாக முடிச்சுட்டு நமக்கு உண்டான நேரத்தை பயன்படுத்திக்கிறோம். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ரெஸ்ட் நேரமாக பயன்படுத்திக்கிறோம். சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் அதை அரை மணி நேரமாக முடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் நாம் பயன்படுத்திக்கிறோம். அப்படி இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில பயன்படுத்துவோம். பெரிய பணக்கார வீடுகளில் நிறைய பேரை கூப்பிடுவாங்க. 10 பேர் தாங்க அல்லது 15 பேர் தாங்க மௌலுது ஓதுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. அப்படின்னு சொன்னா அது 2 பிரிவா பிரித்து அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் 6வது கும்பரா 7வது கும்பரா மாணவர்களை அனுப்புவாங்கன்னு சொன்னா அந்த டயத்துல அந்த மாணவர்களுக்கு உண்டான இதை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. 6வது சுமராவும் 7வது சுமராட்டையும் அந்த வீட்டுக்கு மௌலுது ஓத போனோம் அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுவாங்கன்னு வைங்களேன். அப்போ சொல்லிட்டா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், அந்த மௌலிது பாடல்களை நாளைக்கு அது பெரிய பணக்கார வீடு, நம்ம எப்படி ஓதுவோம் அப்படிங்கிறத நம்ம காட்டணும், அதனால புதுவிதமான ராகத்தில் ஓதணும் அப்படின்னு சொல்லி நாளே அந்த நேரத்தில் புதுசாக வந்திருக்கிற அந்த பாடல்கள் எது, சினிமா பாடல்கள் எதுன்னு பார்த்து அதை படித்து கேட்டு அந்த ராகத்தை
இப்போ ஒரே செட்டு தான். ஒரு மதரசால இருந்து தான் ஓத போவோம் ஒரு வீட்டுக்கு. அதுல 2 பிரிவா பிரிஞ்சிருப்போம். இப்ப அவங்க ஒரு செட்டு ஒரு 6 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். நாங்க ஒரு செட்டு. நாங்க புதுசா ராகம் எடுத்து வச்சிருக்கிறது எதிர் தரப்புக்கு தெரியாது. நாங்களே 2 அவங்க புதுசா ராகம் எடுத்து வச்சிருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த நேரத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை. அது அவங்களே ஓதுற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி, அவங்களே நெறைய ஓதுன மாரி காட்டுறதுக்காக வேண்டி, இந்த மாரி செஞ்சுக்கிருவோம். அப்ப நாங்க புதுசா மெட் எடுத்து கொண்டு போவோம். அவங்க எதிர் தரப்புல அந்த 6 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. நாங்க ஒரு மெட் எடுத்து ஓதும்போது, அவங்க ஒரு புது மெட் எடுத்து வச்சிருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியாது. நாங்க ஓதுறது அவங்களுக்கு தெரியாது. நாங்களே தான் அந்த பாடல ஓதி முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இது மாரி செய்து கொள்வோம். என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா ஓதுனாங்க அப்படின்னு நெறைய அனுபவங்கள் உண்டு. இது நெறைய காலமானதுனா. எனக்கு அந்த நினைவில் உள்ளத மட்டும் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்றேன். மௌலிது நம்பிக்கையின் அடிப்படையில் ஓதப்பட்டதா அப்படின்னு. நம்பிக்கையும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாதுங்க. ஏதோ நமக்கு மௌலிது ஓதணும்னு சொன்னாங்க அப்படின்னு போவோம். போயிட்டு வந்துருவோம். அவ்வளோதான். இப்போ நம்பிக்கை அது வணக்க வழிபாடோ, அத பயபக்தியா ஓதணும், அதை செய்யணும், இது செய்யணும் அந்த மாதிரி எந்த சிந்தனையும் கிடையாது. நமக்கு மெயின் துட்டு வருதா? அவங்க நெறைய குடுக்குறாங்களா? கொஞ்சம் குடுக்குறாங்களா? அதன் அடிப்படையில தான் அது ஓடுமே தவிர, அப்படியெல்லாம் நாம நினைச்சிருந்தா அந்த பேப்பர் புரட்டுறது, சட்டுன்னு முடிக்கிறது, நேரத்த நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி வெளிய எந்திரிச்சு போறது அப்படின்லாம் இருக்க மாட்டோம்ல. அது பக்தியே கிடையாது சுத்தமா. அது அது இயற்கையிலே அல்லாஹ் அமைச்சு குடுத்தானா என்ன? ஓதக்கூடிய அந்த வீட்டுக்காரர்களுக்கு வேணா அந்த பக்தி இருக்கும். ஓதக்கூடிய எனக்கு தெரிஞ்சு, ஓதக்கூடியவர்களுக்கும் அது வணக்க வழிபாடு, இது பக்தியா ஓதணும், அது அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. அந்த சபையே நம்ம பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க சுத்தி உட்கார்ந்து ஓதும்போது, ஒரு செட்டு ஒரு 4 பேரு ஒரு பேராகிராஃப படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்த 4 பேர் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். அந்த சபையில. நம்ம நெறைய பார்த்துருக்குறோம் எல்லா காலங்கள்லயும் மௌலிது ஓதுற எல்லா வீடுகளையும். எங்க ஊர்லயும் கூட மௌலிது ஓதுவாங்க. அப்போ நம்ம ஓதிட்டு லீவு காலத்துல வீடுகளுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்பமும் கூப்பிட விடுவாங்க. இவரு ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, ஆலிம் சாப் ஓதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா, மௌலிது ஓதுறதுக்கு என்ன செய்வாங்க, எங்க வீடுகளுக்கு வந்து அழைப்பு குடுப்பாங்க. வாங்க மௌலிது வச்சிருக்கு வாங்க அப்படின்னு. நம்மளும் போவோம். இப்படி போய் ஊர்லயும் மௌலித ஓதிக்கிட்டு இருந்தோம். எங்க ஊர் எப்படின்னா, மௌலித ஓதி ஊர் சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு பெருசா செய்யக்கூடிய வீடுகள்லாம் இருந்துச்சு. இப்ப அது அட்ரஸு, அவங்க வாரிசுகள்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. அப்படி நடத்தப்பட்ட ஒரு ஊர். நைட்லாம் மௌலிது ஓதுவாங்க. இந்த மாரி இப்படி ஒரு காலத்துல ஓதிக்கிட்டு ஒரு வீட்ல ஓதும்போது, எனக்கு மக்தபு ஆரம்ப கால நிலையில உள்ள என்னுடைய ஆசிரியர், அவரும் நானும் அடுத்தடுத்து உட்கார்ந்து ஓதுறோம். அவங்க அது மக்தப் ஆசிரியராவும் இருக்காங்க. எங்க ஊர்ல துணை இமாமாவும் பணியாற்றுனாங்க. அப்போ பாடல் வரிகள படிக்கிறோம். யா சய்யதி யா ரசூலல்லாஹி ஹுது பியதி மாலிசி வாக்க வலா அப்படின்ற அந்த பாடல் வரிய நம்ம படிக்கும் பொழுது நான் அவர்ட்ட கேட்கிறேன். அப்ப நான் அந்த ஓரளவு அந்த 6வது சுமரா அந்த நிலையில இருக்கும் பொழுது, அந்த மௌலிது வீட்டுக்கு போய் மௌலித ஓதும்போது, என்னுடைய அந்த ஆசிரியர்ட்ட கேட்கிறேன். இது என்ன பாடல் வரிகள்? இப்படி இருக்குதே, இத ஓதலாமா? ரசூலுல்லாவ நேர்ல யா ரசூலல்லாஹ், யா சய்யதி என்னுடைய தலைவரே, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, குது பியதி என்னுடைய கைய பிடிச்சுக்கோங்க. மாலி சிவாக்க வலா எனக்கு உங்கள தவிர வேற யாரும் இல்ல. நான் யாரையும் நம்பி இல்ல. அப்படின்ற மாதிரிலாம் வாசகம் வருதே. இது எப்படி உயிரோட இருக்கிற ஒருவரை பார்த்து பேசப்படுகிற மாரி ஒரு பைத்தா இருக்குதே. நம்ம படிக்கிறோமே. நான் யாரையும் நம்பி இல்லைன்னு சொல்லி, உங்கள தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. வேற யாரையும் நம்பி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரே. இது எப்படி நம்ம ஓதலாமா? இது சிறுக்கு இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல கொண்டு வச்சிருக்கிறோமே அப்படின்ற அடிப்படையில இது சரியான்னு கேட்டேன். அவர் நான் கேட்க வர்ற கேள்விய புரிஞ்சுகிட்டு, எங்க தலைமை இமாம்ட்ட அப்ப எங்க ஊர்ல பேஷ் இமாம். இப்போ எனக்கு அவங்க மாமனார் இறந்துட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவங்கள்ட்ட சொல்லு. நீ நீ இதை ஏன் என்கிட்ட கேட்குற? எனக்கு தெரியுது. நான் என்ன செய்ய விதி கூப்பிட்டா நான் வரணும், ஓதணும், போகணும். அதனால நான் வர்றேன், படிக்கிறேன். எனக்கு தெரியத்தான் செய்யுது. நீ அவர்கிட்ட போய் கேளு. அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்பிக்கையின் நம்ம ஓரளவு விளங்கிருச்சு. அந்த காலங்கள்லயே விளங்கிருச்சு. அது மட்டும் இல்ல, சிறு வயசுல இருந்து என் வீட்ல எங்க பூர்வீக வீட்ல ஊர்லாம் மௌலிது ஓதுனாலும் எங்க வீட்ல ஓத மாட்டாங்க.
ஆசையா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒண்ணுமே ஓத மாட்டேன். இந்த பாத்தியாக்கெல்லாம் அந்த பாத்தியா, பூரியாம் பாத்தியா, அந்த பாத்தியா, இந்த பாத்தியான்னு ஓதுவாங்க. ஆனா எங்க வீடுகள்ல அந்த மாதிரி ஓதுனதான் நமக்கு ஞாபகம் இல்லை. சலாத்து நாரியா ஒரு காலகட்டத்துல அந்த ஜாஃபர் சாதிக்கு பாத்தியா அப்படி இப்படின்னு ஜாஃபர் சாதிக்கு மௌலுது அந்த மௌலுதுன்னு ஓதுவாங்களே, அது எதுவுமே எங்க வீடுகள்ல இந்த ஓதுற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆசையா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல ஒண்ணுமே ஓத மாட்டேங்கிறாங்க, அவங்க எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்துல இந்த 100 மசாலான்னு சொல்லி கேள்வி கேட்டு பதில் சொல்லி கொட்டடிச்சு இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்போ. இப்ப அதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல. மௌலிதுகளும் ரொம்ப குறைந்து போச்சு. பள்ளியாசல்ல மட்டும்தான் அவ்வளவு ஓதுற மாதிரி தெரியுது. இது அடிப்படையில இருக்கு. தௌஹீது சிந்தனை ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வுடைய கிருபையில எங்க வீடுகள் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாததுனாலும் ஓரளவு அல்லாஹ் நமக்கு அந்த அறிவை தந்ததுனாலும் என்னமோ தெரியல, சிறு வயதிலேயே நான் சிந்திப்பேன். இந்த ஹனஃபி, ஷாஃபி மதுஹபுகள் அப்படின்னு சொல்லி ஊர்ல ஷாஃபி மஹல்லா, ஆனா நாங்க ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க. இப்ப இப்படி இருக்கிறச்ச எப்படி ரசூலுல்லாஹ் அப்படி 2 விதமா தொழுதிருப்பாங்க, 3 விதமா தொழுதிருப்பாங்க. ஏதாவது ஒரு நிலை தானே சரியானதா இருக்கும் அப்படின்னு நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுதே யோசனையை கேட்டு நான் அல்லாட்ட கேட்ட ஞாபகம்லாம் உண்டு எனக்கு. அல்லாஹ் இது எனக்கு சரியானதை காட்டு அப்படிங்கிறத மாதிரி நான் பிரார்த்தனை செய்த காலங்கள்லாம் உண்டு. அத மாதிரி தௌஹீத் சிந்தனைகள் எனக்குள்ள இருந்தனால 1996 காலகட்டத்தில் அந்த மதுரையில ஒரு இஸ்லாமிய எழுச்சி மாநாடு, சைஃபுல்லா காஜாலாம் கூட எனக்கு முந்தைய செட்டு மாணவர் தான். இப்படி எல்லா காலங்கள்லையும் நம்ம இது ஓதும் போதே தௌஹீத் சிந்தனைகள் இருக்குது. ஆனா ஜமாத்துல என்னை முழுமையாக இணைத்து கொண்டது 2013 காலகட்டத்துல ஊர்ல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையில தௌஹீது பசங்க தனியா பெருநாள் தொழுகை நடத்தணும்னு நிக்கிறாங்க. நோன்பு பெருநாள் தொழுகைய தனியா தொழாதீங்கப்பா, இந்த வருஷம் மட்டும் நீங்க வெளியே போய் தொழுதுக்கிறங்க, நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அப்ப நான் இந்த சுன்ன ஜமாத்துல நடத்தப்படக்கூடிய நூர் ஈமான் மதரசா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல நடத்தப்படக்கூடிய பெண்கள் மதரசால செக்ரட்டரியா இருக்கிறேன். ட்ரஸ்ட்ல செக்ரட்டரியா இருக்கிறேன். அப்ப நான் தௌஹீத் பிள்ளைகிட்ட பேசுறேன், நீங்க வெளியே போய் தொழுதுக்கிறங்க, இந்த வருஷம் நடத்தாதீங்க, நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு நம்ம ஜமாத்துல பேசும் பொழுது அவங்க வெட்டுவேன் குத்துவேன், யார் தொலை வைக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சுமூகமான தீர்வு எட்டப்படாம அவங்க என்ன ஜமாத்துல உள்ள நபர்கள் யார் தொலை வைக்க வரான்னு பார்ப்போம், அவங்கள வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நானே தொலை வைக்க வரேன், யார் என்னை வெட்ட வர்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து நான் உள்ள வந்ததுதான். அந்த அன்றைக்கு அந்த பழைய வேட்மாளத்துல பழைய மர்கஸ் இருக்கிற தூத்துக்குடி மாவட்ட நபர்களுக்கு தெரியும். அந்த இடம் காலியா இருந்துச்சு, செட்டு போடாம. அந்த இடத்துல காலையில ஃபஜர் பெருநாள் அன்னைக்கு காலையில ஃபஜர் நான் தொழு வைக்கிறேன். ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஊர் ஜமாத்து ஒட்டு மொத்தமும் என் வீட்டு வாசல்ல நின்று எப்படி நீ தொழு வைக்க போவ அப்படின்னு சொல்லி என்கிட்ட தகராறு பண்ணி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுல இருந்து என்னைய ஜமாத்துல நான் முழுமையா நினைச்சுக்கிட்டு செய்துகிட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு எல்லா நிலையாக இந்த கொள்கை பிடிப்போடு இருப்பதற்கு எல்லோரும் எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.